நம்ம நிறைய தடவை சொன்ன மாதிரி பார்க்குறவங்க அத்தனை பேருமே அடிமுட்டாள்னு நினச்சி எடுக்கிறாங்களா, இல்லை அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே மூளையை கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சி இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது புரியவே இல்லை மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்காவை கூப்பிட்டுட்டு இந்த காரில் 4 பேரும் கிளம்பி வர 3 பேரும் கிளம்பி வர கங்கா குடுகுடுன்னு மேலே போயிட்டு குமரனை பார்த்து குமரனை டக்குன்னு கட்டி பிடிச்சிக்க, அதை பார்த்து அப்படியே வாவ் நம்ம அக்காவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி சந்தோஷப்பட அந்த விஷயம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு கதை. ஸோ அதுக்கப்புறமா கங்கா குமரனுடைய போர்ஷன் தான் இன்றைக்கி நல்லா இருந்த போர்ஷனும் கூட. ஏன்னா கங்கா டேரெக்டாக குமரன் கிட்ட எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் போதுமா அப்படின்ட்டு அவருடைய மனசில் இருக்க சந்தேகத்தை சஞ்சலத்தை தீர்த்து வச்சுட்டு நான் பார்த்தேன் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும்னு திருப்பி சொல்கிறதையும் திருப்பி யார் பார்த்தா என்னென்னு கட்டி பிடிச்சிக்கிறலாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதுக்கு நல்லா அவங்க விட்டுட்டு விஜயும் காவேரியும் காரில் வரும்பொழுது இப்போ விஜய் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா எனக்கு உண்மையிலே உனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க முடியலங்கிறது வருத்தமாக இருக்கா, நான் வேறு வழி இல்லைங்கிறதுனால தான் நான் இப்போ அந்த பொண்ணுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அவ்வளோதான் அப்படின்னா, யாருக்கு வேணால் ப்ரையாரிட்டி கொடுங்க எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க இவங்க. அப்புறம் திருப்பி எனக்கு உன்னை நான் மிஸ் பண்ணுறேன் உன் கூட இருக்கணுங்கிறதா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பைத்தியமாக காவேரிங்கிறது புரியல. இப்போ இப்படி பேசுகிறது எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறாரு, டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஏதாவது இருக்குத்தனமாக மைண்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க வாயை திறந்து கேட்காம. இப்படியே கதை போயிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் ராகினி கால் பண்ணி இங்கே வாங்க 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 வெண்ணிலாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு ஒரு கதையை கிளப்ப உடனே இவங்க கும்பலாக கிளம்பி இங்கே வந்துடுதுங்க. இங்கே வந்தால் அவங்க யார் பார்த்துப்பா கேர்டேக்கர் வச்சுக்கணும் அப்படின்னா எது கேர்டேக்கர், அதெல்லாம் இவளே பார்த்துப்பா காவேரி ராகினி சஜஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண விடாமல் தடுத்தேன் பார்த்தியாங்கிறாங்க. தலையிலே ஒரு கொட்டுறதை விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவேரி. ஏதோ சின்ன விஷயம்னா பரவாயில்ல, ஒருத்தவங்களுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பறக்க அடித்து கூட்டு வர வச்சு இப்போ கடைசியில் போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சால், அதுவும் இந்த வீடு உங்கள் வீடு, நீங்கள் இந்த ராகினி எப்போ வேணாலும் துரத்தி விடலாம், ஆனால் ராகினியை துரத்தி விடாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு நானும் வேணா போய் காலமிக்கி விட்றேன் வெண்ணிலாவுக்கு சோறு ஊட்டி விட்றேன்னு இவங்க போகிறத பார்த்தா நமக்கு தான் எரிச்சலாக வருது. இதுக்கு நடுவில் குமரனுக்கு சாப்பாடெல்லாம் விருந்தெல்லாம் வீட்டில் போட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா அவருடைய ஷூட்டிங் போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க.